जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर பக்தி தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். வண்டு ஸ்தோத்திரம். 12 நாமங்கள் நெற்றிக்கிடும் நாமம். அடுத்த ஸ்லோகம். தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்திர பரமந்தரம் அபநய த்வம் மே. இந்த என்ற சப்தம் திரும்ப திரும்ப வருகிற மாதிரி மதுரமான பதங்களினால் ஸ்லோகத்தை செய்திருக்கிறார் நம்முடைய ஆச்சாரியாள். ஒவ்வொரு வரியிலும் இந்த சப்தம் வரவேண்டும் என்பதால் 4வது வரியில் 2 பதங்களின் சந்தியில் பரமந்தரம் என்று வைத்திருக்கிறார். பரமம் தரம் என்ற 2 வார்த்தைகள் சேர்ந்து பரமந்தரம் என்றாகியிருக்கிறது. அநேகதம் தம் என்பது அநேகதந்தம் என்றான மாதிரி. முதல் 2 வரிகளில் பகவானை கூப்பிடுகிறார். தாமோதர கோவிந்த என்ற 2 பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறார். குணமந்திர சுந்தர வதனாரவிந்த என்பதெல்லாமும் சுவாமியை அழைப்பதுதான். ஆனால் தாமோதரன் கோவிந்தன் என்பன பகவானின் பிரசித்த நாமாக்களாகவே இருப்பவை. 12 நாமாக்கள் மகாவிஷ்ணுவுக்கு முக்கியம். பரமேஸ்வரனுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, உக்ரன், ருத்ரன், பீமன், மகாதேவன் என்ற அஷ்ட நாமாக்கள் முக்கியமாயிருப்பது போல மகாவிஷ்ணுவுக்கு 12 சகஸ்திரநாமம், திரிசதி அதாவது 300 நாமம், அஷ்டோத்திர சதம் அதாவது 108 நாமம் முதலியன சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் முடிவில் இந்த அஷ்ட நாமாவையோ துவாதச அதாவது 12 நாமாவையோ சொல்லி முறையே ஈஸ்வரனையும் பெருமாளையும் அர்ச்சனை பண்ண வேண்டும். அஷ்டோத்திரம் முதலியன பண்ண முடியாத போது இந்த 8 அல்லது 12 நாமாக்களை மட்டும் மனசார சொல்லி அர்ச்சனை பண்ணினால் போதும் என்று சொல்லி இருக்கிறது. பிள்ளையாருக்கும் இப்படி விசேஷமான நாமாக்களாக 16 சொல்லி இருக்கிறது. குறிப்பு: இப்பகுதியில் விநாயகரை குறித்த கண்ணன் பூஜித்த கணநாதன் என்ற உரையில் பாலச்சந்திரன் என்ற பிரிவு பார்க்க. மகாவிஷ்ணுவுக்கு துவாதச நாமாக்கள் முக்கியமானவை. வைஷ்ணவர்களாக இருக்கப்பட்டவர் நெற்றியிலே போட்டுக்கொள்வதை நாமம் என்று சொல்கிறோம். இந்த பேர் எப்படி வந்தது? வைஷ்ணவர், சைவர், ஸ்மார்த்தர், மாத்வர் யாவரும் நெற்றியில் மட்டுமில்லாமல் மார்பு, வயிறு, புஜம், மணிக்கட்டு முதலான இடங்களில் நாமமோ விபூதியோ கோபிச்சந்தனமோ இட்டுக்கொள்ள வேண்டும். ஆச்சார சீலர்கள் இப்படியே இன்றைக்கும் செய்கிறார்கள். இப்படி 12 இடங்களில் நாமம் போட்டுக்கொள்ள வேண்டும். துவாதச நாமம் போட்டுக்கொண்டு வந்தார் என்று சொல்கிறோம். மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் பிரீத்தியாக இருக்கப்பட்ட 12 நாமாக்களில், அதாவது பெயர்களில் ஒவ்வொன்றுக்கும் அடையாளமாக சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் உலகளந்தவனும் உலகமே உருவானவனுமான பகவான் நினைப்போடு திருமண் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதே தாத்பரியம். இப்படி பகவானின் துவாதச நாமாக்களுக்கு அடையாளமாக இருப்பதாலேயே 12 திருமண் சின்னங்களும் துவாதச நாமம் போடுவது என்று பெயர் வந்தது. அப்புறம் திருமண் சின்னத்துக்கே நாமம் என்று பெயராகிவிட்டது. குறிப்பு: முதற் பகுதியில் விபூதி திருமண்ணின் மகிமை என்னும் உரை பார்க்க. இந்த 12 நாமாக்களையே ஆச்சமனம் செய்யும் போதும் நாம் சொல்லி கன்னம், கண், மூக்கு, காது, புஜம், ஹிருதயம், தலை முதலான அவயவங்களை தொட்டுக்கொள்கிறோம். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ஹிருஷிகேச, பத்மநாபர், தாமோதர என்பவையே இந்த 12 நாமாக்கள். இதிலே வேடிக்கையாக முக்கியமான அவதாரங்களான கிருஷ்ண, ராம என்ற 2 பெயர்களும் இல்லை. ஆனாலும் கேசவன், கோவிந்தன், தாமோதரன் முதலானவை கிருஷ்ண பரமாத்மாவின் பெயர்கள்தான். கேசி என்ற அசுரனை கொன்றதால் கேசவன், கோக்களை அதாவது பசுக்களை ரட்சித்ததால் கோவிந்தன். தாமோதரன் கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் என்று அர்த்தம். தாமம் என்றால் கயிறு, கேஸ் பெட்டி, கேட் வாசல் என்ற ஒரே அர்த்தமுள்ள 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்கிற மாதிரி தாமக்கயிறு என்று சொல்லித்தான் தாம்புக்கயிறு என்று வந்துவிட்டது. தாமம்
கயிறு, உதரம் வயிறு, கயிற்று வயிற்றனே தாமோதரன். வெண்ணெய் திருடுகிறாயா, உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று யசோதை பாலகிருஷ்ணனை பிடித்து கயிற்றால் கட்டி போட பார்த்தாள். அவள் எத்தனை கயிறுகளை சேர்த்து ஒட்டு போட்டுக்கொண்டே போன போதிலும் தன்னுடைய சின்ன வயிற்றை சுற்றி கட்டுவதற்கு போதாதபடி மாயாஜாலம் பண்ணினார் பகவான். அப்புறம் அவள் வேர்த்து விறுவிறுத்து போனதை பார்த்து பரிதாபப்பட்டு தாமாகவே கயிற்றிலே கட்டப்பட்டார். அந்த அவசரத்திலேதான் தாமோதரன் என்ற பெயர் ஏற்பட்டது. உரலோடு சேர்த்து யசோதை கட்டிப்போட மிருதுவான உன் வயிற்றை கயிறு உறுத்தும்படி எளிமையாக கட்டுப்பட்டாயே என்று ஆழ்வாராதிகள் இதை உருகி உருகி பாடி அனுபவித்திருக்கிறார்கள். தான் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படும் பக்த பராதீனன், ஆனாலும் அவர்கள் என்னால் கட்டிவிட முடியுமாக்கும் என்று அகம்பாவத்தோடு நினைக்கிற வரையில் தன்னை கட்ட முடியாது. தானே கருணை கொண்டு கட்டுப்பட மனசு வைத்தால்தான் முடியும் என்று காட்டுபவன் தாமோதரன். பிற்பாடு பாரத யுத்தம் ஏற்படுவதற்கு முன் சுவாதீன பிரேமையில் சகாதேவன் உன்னை கட்டி போடுகிறேன் பார் என்று சவால் விட்டபோது அவன் நிஜமாகவே கட்டி போடும்படியாகவும் பகவான் நின்றிருக்கிறான். தாமோதரனாய் இருக்கும்போது இந்த ஷட்பதி ஸ்தோத்திர ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வந்துள்ள வினயத்தோடு கூடிய பக்தியை எடுத்துக்காட்டி இருக்கிறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள். தன்னை தரித்த தாயாரான தேவகியின் குடலை தன்னுடைய கர்ப்பவாசத்தால் பரிசுத்தி பண்ணிவிட்டான் என்பது அவள் சொல்வதற்கு அர்த்தம். எவனது குடலுக்கு வெளியிலே மேல் பக்கம் தாம்பு கயிற்றை போட்டு வளர்ப்பு தாய் யசோதை புண்ணாக அழுக்காக ஆகும்படி செய்தாளோ அவன் தன் ஜனகமாதாவின், அதாவது பெற்ற தாயாரின் குடலை தன்னுடைய வாசத்தாலேயே தூய்மை செய்தவனாக்கும் என்று காட்டியிருக்கிறாள். இது பக்தி பூர்வமாக சொல்கிற அர்த்தம். பிலாசபிக்கலாக, அதாவது தத்துவ ரீதியில் தாம உதரன் என்றால் எல்லாவற்றுக்கும் இருப்பிடமான வயிற்றை கொண்டவன், அதாவது எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் பண்ணுவார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.